පාර්ලිමේන්තු ස්ථාවරණක 27 දෙක යටතේ ප්‍රශ්න ගරු වෛද්‍ය රාමනදන් අර්ජුන මහතා. கரு கதாநாயகத்துமணி பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 27(2) அமைவாக கௌரவ பொது நிர்வாக அமைச்சரிடம் பாராளுமன்ற குழு தரவுகளால் எழுப்பப்படும் மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொடர்பான கேள்வி. கௌரவ அமைச்சர் அவர்களே, மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் கபினட் அமைச்சருமாகிய மதிப்புக்குரிய எல்லாம் வல்ல அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களின் தலைமையிலும் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையிலும் நடைபெற்று வருகிறது. வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இந்த மாவட்டங்களின் அபிவிருத்தி தொடர்பான முடிவுகளை பாராளுமன்ற ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்திகையுடன் கலந்தாலோசித்து அதே நேரம் சமூக மட்ட மற்றும் அரசாங்க அதிகாரிகளின் பங்களிப்புடன் அந்த பிராந்தியத்தின் அபிவிருத்தியை மாத்திரமே கருத்தில் கொண்டு ஒழுங்கமைக்கப்படுகின்ற ஒரு சிறப்பான கூட்டமாகும். கடந்த அரசாங்கங்களால் இந்த விடயம் செயல்படுத்தப்பட்டாலும் தங்களுடைய அரசாங்கம் அதே விடயத்தை கொண்டு நடத்துவது இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாகும். அதே நேரம் இந்த கூட்டத்தில் ஆளுந்தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த கூட்டங்கள் பொதுமக்களுடைய அபிவிருத்தியை நோக்காக மட்டுமே கொண்டு செயற்படுவதால் இந்த கூட்டங்களில் விவாதிக்கப்படுகின்ற விடயங்கள் பொதுமக்களை சென்றடைய வேண்டும் என்ற கருத்தினை தாங்கள் எதிர்க்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இவை கட்சிகளின் அந்தரங்க கூட்டங்கள் அல்ல. இங்கே மறைப்பதற்கு எதுவுமே இல்லை. இங்கே அபிவிருத்தி மட்டுமல்ல, அபிவிருத்திக்கு தடையாக இருக்கின்ற மாகாணத்தின் மாவட்டத்தின் ஊழல் விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதன்போது அந்த சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அந்த ஊழல் விடயங்கள் தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் அவை பொதுமக்கள் நலன் கருதியே எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். ஊழலுக்கு எதிரான அரசாங்கமாக பொதுமக்களை திசை திருப்பி அரசாட்சிக்கு வந்த நீங்கள் இன்று வரை வடக்கு மாகாணத்தில் கண்டுபிடித்து அல்லது வழக்கு தொடரப்பட்ட எந்த ஒரு ஊழலும் இல்லை என்பதையும் அதே நேரம் எங்களால் சுட்டிக்காட்டப்பட்ட பல்வேறு ஊழல்கள் தொடர்பாக அரசாங்கம் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதையும் பொதுமக்களுக்கு இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். ஆயினும் இவை தொடர்பாக விவாதிக்கப்படும் இந்த கூட்டங்கள் பொதுமக்களின் பார்வைக்கு மறைக்கப்பட எத்தனிக்கப்படுகின்ற தருணங்களையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக ஜாழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த பல கூட்டங்களிலே பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு பொதுமக்களை சென்றடைந்திருந்த போதும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் எடுத்திருக்கவில்லை. இவை ஊழலுக்கு எதிரான அரசாங்கமா என்ற சந்தேகத்தை தமிழ் மக்களுக்கு மத்தியிலே இன்று வரை ஏற்படுத்தி வருகிறது. இவை இப்படி இருந்தும் யாழ் கிளிநொச்சி அபிவிருத்தி கூட்டங்களிலே நடக்கின்ற விடயங்களை மறைக்கும் முகமாக தங்களுடைய அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகிறார். அது தொடர்பாக பின்வரும் வினாக்களை இங்கே எழுப்ப விரும்புகிறேன். முதலாவது கேள்வி, மாவட்ட மட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களை தலைமை தாங்குவதற்கு குறைந்த அளவாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினை நியமிப்பதற்கு ஏதாவது சாதகம் இருக்கிறதா? ரெண்டாவது, தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட தங்களுடைய அமைச்சர் வடக்கு மக்களின் ஜனநாயக பிரதிநிதி அல்ல என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? மூன்றாவது, வடக்கில் ஒருபோதுமே தன் வாழ்க்கையை கொண்டிராத ஒரு அமைச்சரை வடக்கு மாகாணத்து அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு தாங்கள் தலைவராக நியமித்தது வடக்கு மாகாணத்துக்கு இழுக்கு என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நான்காவது, வடக்கு மாகாணத்தில் மாவட்ட மட்ட கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்ட ஊழல் தொடர்பான ஏதாவது ஒரு முறைப்பாட்டிற்காவது அரசாங்கம் என்ற ரீதியில் கபினட் அமைச்சராக இருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் சந்திரசேகர் இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? ஐந்தாவது, மாவட்ட பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களில் நடக்கும் விவாதங்களில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை மரியாதை குறைவாக கதைப்பதற்கு தங்களுடைய அரசாங்கம் அனுமதிக்கிறதா? ஆறாவது, அப்படியாயின் தங்களுடைய ஆளுமைக்குட்பட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் ஏதாவது ஒன்றாவது இதுவரை நடைமுறையில் செய்யப்பட்டிருக்கிறதா? உதாரணங்கள் இருந்தால் கூறவும். ஏழாவது, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத இந்த கூட்டங்களை பொதுமக்களின் அபிவிருத்திகள் எவ்வாறு மேம்படுத்தும்? எட்டாவது, இந்த கூட்டங்களில் கதைக்கப்படுகின்ற விடயங்களை பொதுமக்களுக்கு வெளியிடக்கூடாது என்ற அடிப்படையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் சந்திரசேகர் வெளியிட்டிருக்கின்ற கருத்தானது அரசாங்கத்தின் கருத்தா அல்லது அவருடைய தனிப்பட்ட கருத்தா? ஒன்பதாவது, இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பாராளுமன்ற ஊடக செய்தியாளர்களையும் அதே நேரம் சுதந்திர செய்தியாளர்களையும் தடை செய்கின்ற தேவை அரசாங்கத்துக்கு இப்போது இருக்கிறதா? பத்தாவது கேள்வி, ஊடகங்கள் தடை செய்கின்ற அரசாங்கம் ஒரு பொதுமக்களின் அபிவிருத்தியை முன்னெடுக்கும் என்று தாங்கள் நம்புவீர்களா? 11வது, எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட ஊடகங்களை அனுமதிக்க முடியாது என்று வரையறை ஏற்படுத்தும் அதிகாரம்
எந்த சட்ட வரம்பில் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கிடைக்கிறது, சட்டத்தையும் அதன் வரையறையையும் குறிப்பிடவும். 12வது, அவ்வாறு சட்ட வரையறைகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் இவ்வாறு பொதுமக்களின் நலனுக்காக செயற்படுத்தப்படும் கூட்டங்களின் முழு காணொலியையும் வெளியிட தங்களுடைய அமைச்சருக்கு தங்களால் தெளிவான அறிவுறுத்தலை வழங்க முடியுமா? ஊடக சுதந்திரம் என்பது தனியே ஒருவரின் முடிவுகளுக்கு மட்டுமல்லாது ஒரு நாட்டின் ஜனநாயகத்தின் அடிப்படை என்பதை இங்கே தங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ගරු